ஃபேக்டை தானங்க சொன்னார். கொளத்தூரில் அவர் இத்தனைக்கும் அவர் வந்து அப்பான்னு சொல்கிற இடத்துல டிஎம்கேவை சொல்லலை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அப்பாவை சொல்லலை. அவர் சொல்லினார். அதுக்கப்புறம் கூட நான் கதையில் தாங்க சொன்னேன், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவங்க சோஃபா மாடல் அது இதுன்னு சம்மந்தம் இல்லாமல் நடிகை இன்ஸ்டா ரீலு அப்படின்லாம் சொல்லும்போது என்னாலே அப்படி பேச தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பதிலுக்கு பேசினார். ஒன்று சரி, அவர் பேசினது அப்படி தப்புன்னே வச்சுக்குவோமே. அப்போது நீங்கள் வந்து அவராது சட்டசபைக்குள்ளே பொலிட்டிக்கல் சார்ஜ் அது இருக்கிற ஃபேக்ட் தான் அப்படின்னு தான் சொன்னார். நீங்கள் வெளியில் போயிட்டு சட்டசபைக்குள்ளே பேசாமல் வெளியில் போய் நீங்கள் என்ன பண்ணீங்க, செங்கல்பட்டில் ஒய்ஃப் வந்து சங்கீதா வந்து உங்கள் ஹஸ்பண்டை காணும் தேடுறாங்க அப்படின்னு ஒரு பர்சனல் அட்டாக் விடுறீங்க. ஸோ பாலிடிக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் அப்பாவை இல்லை பாலிடிக்ஸில் நிஜமாகவே இந்த வருஷம் தோத்த உங்கள் அப்பாவை அவர் சொன்னது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சார்ஜ் அது உங்களுக்கு பர்சனல் ஆயிடுச்சு அப்படின்னா நிஜமாகவே அவர் பர்சனலை எடுக்கக்கூடாத இடத்துல நீங்கள் சட்டசபையில் சரி அப்படியே நீங்கள் அதை சொல்லணும்னால நீங்கள் சட்டசபையில் சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அதை சட்டசபையில் சொன்னால் பர்சனலாக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெளியில் போய் பேசியிருக்கீங்க. அப்போ வெளியில் அந்த முடிச்சுட்டு செக்ரட்டரியேட்குள்ளேருந்து வரும்போதே நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸை பார்த்து மீட் பண்ணும்போதே உங்களுக்கு கீழே பேப்பரில் அதையும் வந்து இன்ஸ்டால் எடுத்து போட்டுட்டாங்க. பேப்பரில் யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கேப்பில் அங்கே பாய்காட் பண்ணி வெளில வர கேப்பில் உங்கள் சைட்லேருந்து உங்கள் கட்சிக்காரங்க யாரோ அந்த பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காங்க. எழுதி கொடுத்ததை நீங்கள் வாசிச்சிருக்கீங்க. அப்போ வந்து செங்கல்பட்டில் ஒய்ஃபும் வந்துட்டு சங்கீதான்றவங்களும் அவங்க ஹஸ்பண்டை தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இது பர்சனல் அட்டாக் இல்லை, இது நாகரிகமா? அவர் வந்து ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணாருன்னு நீங்கள் ஃபின் பண்ண நீங்கள் அங்கேயே அதை கண்டிச்சிருக்கலாம், இல்லைனா அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்கலாம், இல்லை நீங்கள் பேசணும்னு நினச்சதை அங்கே பேசியிருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் நீங்கள் அங்கே விமர்சனங்கிறது சட்டசபையில் வைக்காம அரசியல் விமர்சனம் எங்கே வைப்பாங்க? பிரச்சாரத்தில் வைக்காம அரசியல் விமர்சனம் எங்கே வைப்பாங்க? அவர் அரசியல் விமர்சனம் பண்ணார். உங்களுக்கு திராணி இருந்தால் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இல்லை உங்களுக்கு இதுதான் பதிலாக சொல்லணும்னு நினச்சி நீங்கள் இந்த சங்கீதா அவர்களோட விஷயங்களை நீங்கள் பேசணும்னு நினச்சா பர்சனல் நீங்கள் சட்டசபையிலே பேசியிருக்கலாம். வெளில வந்து பேசுனீங்க, ஏன்னா உங்களுக்கு அது நல்லா தெரியும் அங்கே பேசினா அது லாஜிக் இருக்காது, பர்சனல் அட்டாக்குன்றது விமர்சனமாகன்றதுதான் நீங்கள் வெளில வந்து பேசுகிறீங்க. அப்போது உங்களை என்ன சொல்கிறது? அப்போ நீங்கள் செஞ்சால் சரி, மற்றவங்க செஞ்சால் தப்பா? ஸோ நீங்கள் ஒரு கல் போட்டால் அவங்க திருப்பி ஒரு கல் போட தானே செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது இருக்க சூடு பிடிக்கும் அப்படிங்கிறத விடவும் டிவிகே அரசு அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் சரின்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறத மாரி இவங்க டைமே கொடுக்காம ஒரு நாளைக்கு 30 வாட்டி 300 வாட்டி புலம்பிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத மாரி குத்தம் சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா டிஎம்கே கொத்தூஸ் வந்து வெறும்னே டிஎம்கே ஆட்சியில் இருக்க அந்த ஒரு ப்ளஸ்ஸை மட்டும் நீங்கள் வச்சுட்டு பேசுகிறீங்கன்னா அதை விட லூப் ஹோல்ஸ் நிறைய இருக்குது. ஒரு ரேஷியோன்னு ஒரு விஷயம் பார்க்கும்போது எந்த ரேஷியோ ஜாஸ்தி இருக்கோ அதை தான் ஜனங்க பார்ப்பாங்கன்னா ஓட்டு போடும்போது எது சரி எது தப்புங்கிறது ஒரு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஜனங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூனா இந்த வாட்டி டிவிக்கு ஆட்சி சரின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் டிவிக்கு ஆட்சி தப்புன்னு சொன்னால் அது மக்களை குத்தம் சொல்கிற மாதிரி தான் ஆகும். அகெயின் மக்களோட அதிருப்திக்கு தான் ஆளாவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்றதை மறந்துடாதீங்க டிஎம்கே கொத்தூஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று கேள்விப்படுறதா இருக்குது. அவர் வந்து நேரு அவர்கள் ரொம்ப வீம்பு வீராப்பா ஆவேசமாக சொல்லிட்டார் போல இருக்கே. அப்பா திருப்பி சட்டசபைக்கு வருவார், அப்பாவை நாங்கள் திருப்பி உட்கார வைப்போம் அப்படிங்கிற ஆங்கிளில் திருச்சி கிழக்கில் அவர் நிற்க போகிறார் போல இருக்கே. முக ஸ்டாலின் அவர்கள்லாம் தாராளமாக நிற்கட்டும், யார் வேணான்னு சொன்னால் மறுபடியும் நின்று சட்டசபைக்கு வரட்டும். அவர் சட்டசபைக்கு வர்றதா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கேக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பாய்காட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பேச தெரியாமல் பேசிட்டு இருந்தாங்கன்னா அப்படின்னா இவங்களுக்காச்சும் பேசுறதுக்கு மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. சிஎம் பேசுகிறனாலும் அந்த இடத்துல மினிஸ்டர்ஸ் பேசிட்டு அதுக்கப்புறம் சிஎம் பேசுகிறார். சிஎம் இன்னும் கொஞ்சம் ஆப்வியஸாக இன்னும் கொஞ்சம் நிறைய பேசணும், போக போக பேசுவார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பட் ஆனால் நிறைய பேசி பழகினவர் தான் உதயநிதி அவர்கள். அவரே ஏன் பேசாமல் ஓடி போனார் அப்படின்ற கேள்வி வரும்போது அட்லீஸ்ட் உதயநிதியை காப்பாற்றுறதுக்காகவோ இல்லை டிஎம்கே கட்சியை காப்பாற்றுறதுக்காகவோ முக ஸ்டாலின் அவர்கள் திருப்பி சட்டசபைக்கு வந்தால் எங்களுக்கும் அது நல்லது தான். பட் ஆனால் அதே சமயத்தில் வர முடியுமா அப்படிங்கிறதே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. வீம்பு வீராப்புக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அறிக்கெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வரணுமா வரலையா அப்படிங்கிற மீறி இப்போ வாங்கின அடியாச்சும் அட்லீஸ்ட் தலைவர்கள் எல்லாருமே பெருந்தலைவர்கள் எல்லாருமே தோத்துருக்காங்க. புரட்சி தலைவர் அவங்க தோத்துருக்காங்க, தலைவி தோத்துருக்காங்க, கலைஞர் அவர்கள் தோத்துருக்காங்க. எல்லாருமே ஒரு சில இடங்கள்ல அவங்களோட அரசியல் பயணத்தில் அந்த அடியை வாங்கியிருக்காங்கன்னும் போது அந்த மாதிரி இது வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒரு விஷயமா. ஸோ இப்போ ஸ்டாலின் அவர்கள் வாங்கின அடியாச்சும் அரசியல் தலைவர்கள் பெருந்தலைவர்கள் எல்லாருமே அடி வாங்கியிருக்காங்க. புரட்சி தலைவர் அவர்கள் தோற்றுருக்காங்க, புரட்சி தலைவர் அதுக்கப்புறம் கலைஞர் எல்லாருமே அடி வாங்கியிருக்காங்கன்னும் போது அந்த மாதிரி ஒரு அடியாக இது வந்து அட்லீஸ்ட் அவருக்கான ஒரு மரியாதையாக அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னியில் இதுவும் ஒரு பார்ட்டுப்பா அப்படி இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா அப்படின்னு சொல்கிற இடத்துல அது மரியாதையோடு நின்றுடும். ஆனால் நீங்கள் திருப்பி நின்று அடி வாங்கினீங்கன்னா அது டிஎம்கே கட்சிக்கே ஒரு பெரிய டேமேஜ் ஆகிடும் போது அப்புறம் அந்த டேமேஜ் கண்ட்ரோலை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் உதயநிதி அவர்களுக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதுக்கு நான் வின் பண்ண முடியாதுன்னுலாம் சொல்லலை, வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி ரூலிங் பார்ட்டியாக டிவிக்கு இருக்காங்கன்னும் போது எப்பயுமே பை எலெக்ஷன் அப்படிங்கிறது ரூலிங் பார்ட்டிக்கான அந்த ஒரு விஷயமா அவங்களுக்கான ஒரு ஸ்டாண்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே ஜனங்க கிட்ட அப்படின்னும் போது அதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல ஆல்ரெடி டிவி கேக்கு வந்து நாங்கள் 107 ஓட்டில் வச்சிருக்கக்கூடாது, இன்னுமே மெஜாரிட்டி கொடுத்துருக்கணும் டிவி கேக்குன்னு ஜனங்க ஃபீல் பண்ணுற இடத்துல இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி அவங்க வந்து
களத்தில் இறங்கிடுவாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸோ இல்லைனா டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணவங்களோ. ஏன்னா அப்போ வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் வந்து நீங்கள் பஸ் அப்படிங்கிற விஷயத்தை கண்ட்ரோல் எடுத்தீங்க. அப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பஸ் வந்து சென்னைக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கே ஜனங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் யூஎஸ்லேருந்தே நிறைய பேர் இன்ஸ்டாலெலாம் எங்களால் பார்க்க முடிஞ்சது. ஓட்டு போடுறதுக்காகவே இந்தியா போகணும்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் இன்ஸ்டாவில் பார்க்க முடிஞ்சது. இந்த வருஷம் வந்து அந்தளவுக்கு தமிழ்நாடு எலெக்ஷன் முக்கியமாக பார்க்கப்பட்டது. முக்கியமாக அந்த 18 to 25ன்னு சொல்லக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கான ஒரு விஷயமா அவங்க பொலிட்டிக்கல் சேஞ்ச் வரணுன்றது ஒரு அவேர்னஸோட, ஒரு வெறியோட, ஒரு விழிப்புணர்வோட இந்த வாட்டி நாங்கள்லாம் ஓட்டை பாய்காட் பண்ணவே மாட்டோம், எங்களுக்கான ஓட்டை கண்டிப்பாக நாங்கள் இந்த டிவிகேக்கு போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எந்தோட வந்து ஓட்டு போட்ட விஷயங்களை பார்க்க முடிஞ்சது. ஓட்டு போட முடியாதவங்க அந்த பஸ் விஷயங்கள், அடி வாங்கின விஷயங்களோ, ட்ராவல் பண்ணி வந்தோம் எங்களால் ஓட்டு போட முடியல, டிராஃபிக்னால ஓட்டு போட முடியல, எங்களுக்கு பஸ் கிடைக்கல, எங்களால் அந்த பர்டிகுலர் இதுக்கு போக முடியல, பர்டிகுலர் எங்களுக்கான ஓட்டிங் எங்கே இருக்கோ அந்த ஏரியாவுக்கு போக முடியல, ஏன்னா பஸ் வசதி இல்லை அப்படின்லாம் சொல்லும்போது அந்த அலப்பறையெல்லாம் டிஎம்கே பண்ணதை ஜனங்க இன்னும் மறக்கலை. ஏன்னா ஆட்சிக்கு டிவிக்கு வந்து 1 மாதம் தான் ஆயிருக்கு, 1 வருஷம்லாம் ஆகலை. ஆனாலுமே எலெக்ஷன் அப்படி இந்த வருஷம் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஜனங்களுக்குலாம் வந்து ஒரு வித்தியாசமான எலெக்ஷன் அப்படிங்கிறத விடவும், ஒரு மாறுபட்ட எலெக்ஷன் அப்படிங்கிறத விடவும், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த எலெக்ஷன் தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் இல்லைன்னு கதறினாலும் அதுதான் உண்மை அப்படின்னும் போது அந்தளவுக்கு இந்த வருஷம் எலெக்ஷனுக்கு தமிழ்நாட்டு ஜனங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னும் போது இப்போ வரக்கூடிய பை எலெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ஏற்கனவே டிவிக்கேவை அடின்னு அடிச்சிட்டிங்க. அவங்களோட ஆட்சி இது சரியில்லை, அது சரியில்லை, கோமாளி, தற்கூரி, ஜனங்களை ஓட்டு போட்டோம், ஜனங்களும் தற்கூரி அப்படின்னு எல்லாரையும் அடிச்சிட்டதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நீங்கள் இந்த பை எலெக்ஷனில் வின் பண்ணுங்கிறது உங்களுக்கான பொட்டென்ஷியல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத விடவும் மக்கள்கிட்ட நீங்கள் கோவத்துக்கு அதிருப்திக்கு ஆளாயிருக்கீங்கன்றத மனசுலையும் வச்சுக்கிட்டு நீங்கள் திருச்சி கிழக்கில் நில்லுங்க, நல்லாவே வின் பண்ணுங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒருவேளை அடி வாங்கிட்டீங்க, மறுபடியும் அடி வாங்கினீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அது பெரிய அடியாக இருக்கும். அவரோட அரசியல் பயணத்தில் அது வந்து ரொம்பவே மறக்க முடியாத அடியாக இருக்கும். அப்படிங்கிறத விடவும் இப்போ அப்பாவை காணோன்னு சட்டசபையில் பேசினவங்க அதுக்கப்புறம் டிஎம்கே கட்சியே காணோன்னு பேசுகிற அளவுக்கு ஆகிடும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு நிற்கணும் நிற்க வேணான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் நின்னா வின் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ வீம்பு வீராப்புக்கு பார்க்க உசுப்பேற்றுறவங்க உசுப்பேற்றினாலும் கடுப்பேற்றினாலும் நம்ம கம்முன்னு தான் லைஃப் ஜம்முன்னு இருக்கும். நம்ம தளபதி சார் சொன்ன மாதிரியே நேரு அவர்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் அடி வாங்கணுமா இல்லை வின் பண்ணணுமா அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டியது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து நேற்று அப்பாவை காணுன்னு சொல்லும்போது அப்புறம் ஒரு கல்யாண விஷயத்தில் போயிட்டு அப்பா வந்து மக்கள் மனசில் இருக்கார் அப்படி இப்படின்னு அவர் பேசி இருக்கலாம். அது அவர் ஆதங்கம். பின்ன அவர் ஓப்பனாக சொல்லுவார். திருப்பி ஜனங்க கேட்குறாங்க. அதே நம்ம சர்வேலாம் பார்த்தோன்னா அப்பா மக்கள் மனசில் இருந்தால் தான் வின் பண்ணியிருக்கணுமே, கொளத்தூரில் வின் பண்ணியிருக்கணுமே, டிஎம்கே ஆட்சிக்கு வந்திருக்கணுமே அப்படின்லாம் கேட்கறதையும் பார்க்க முடியுதுன்னா, ஸோ அதையும் அப்பா மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணோன்றதை டிஎம்கே டிசைட் பண்ணுங்கள். சுற்றி இருக்கவங்க உசுப்பேற்றுறாங்கன்றதுக்காக டெசிஷனை பார்த்து எடுங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.